மதுரையில் தேசிய குழாளர் சங்கத்தின் சார்பில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். அதில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் மழைக்கால நிவாரணத் தொகை முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்றும், விநாயகர் சதுர்த்தி விழாக்களில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கு தடை விதித்து களிமண் சிலைகளின் விற்பனைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மண்பாண்டங்கள், பொம்மைகள், செங்கற்கள் மற்றும் தள ஓடுகள் தயாரிப்பதற்கு தேவையான களிமண் எடுப்பதற்கான ஆன்லைன் விண்ணப்ப முறையில் உள்ள சிரமங்களை நீக்க மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய மண்பாண்ட தொழிலை பாதுகாக்கும் வகையில் பொங்கல் பண்டிகையின் போது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் மண் அடுப்பு மற்றும் மண்பானை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கைகள் வலியுறுத்தி மாநில தலைவர் கண்ணன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. தொழிலாளர்கள் மழைக்கால நிவாரண நிதி கிடைக்காதவங்க நிறைய இருக்க, தொழில் செஞ்சு கிடைக்காதவங்க நிறைய இருக்கிறாங்க. மதுரை மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளர் செய்யறவங்களுக்கு அந்த ஒரு கிடைக்காம இருக்குது. அப்புறம் இந்த மதுரை மாவட்டத்தில் மண்பாண்ட தொழில் செய்வதற்கு பயிற்சி கூடம்ன்றதை அமைச்சு தரணும். அரசாங்கத்தில இருந்து மண் எடுக்கிறதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. எங்களுக்கு மண் ஒவ்வொரு கண்மாயில குளங்கள்ல போய் எடுக்கும் போது அங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க மண் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மிரட்டல் தோணி இருக்குது. அதெல்லாம் அரசாங்கம் தலையிட்டு எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்வை கொடுக்கணும். அப்புறம் இந்த விநாயகர் சிலை செய்யறது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல செய்யறாங்க. அது நீர்நிலைகள் மாசுபடுது. அந்த நீர்நிலைகள் மாசுபடுறதுக்கு இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை தடை செஞ்சு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை அதை அரசாங்கத்தில் எடுத்து அதை கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு.